ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான பேராலய பங்கு தந்தை அருள் திரு சந்தியாக சாமி அவர்களே, துணை குருக்கள் தந்தை மகேஷ், தந்தை ஜோசப் பிரான்சிஸ் அவர்களே, மிக முக்கியமாக இந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் பேராலய பங்கின் பாசமான நம்பிக்கையாளர்களே, இந்த புதிய பேராலயத்தில் முதலாக திருப்பலி நிறைவேற்றி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைத்து உங்களுக்காக ஜெபிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல நாளில் டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் திருத்தூதர் நற்செய்தியாளர் யோவானின் விழாவை நாம் கொண்டாடுகிறோம். He is called the beloved disciple. அன்புக்குரியவர், அன்பான சீடர், அதிகம் அன்பு செய்யப்பட்ட சீடர். பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற நாமும் இந்த விழாவை கொண்டாடுகின்ற எல்லாரும் You are the beloved of Jesus. ஆண்டவருடைய நெருக்கமான நண்பர் என்று சொல்லப்பட்டால் எவ்வளவு அருமையாக இருக்கும். அதுதான் என்னுடைய ஆசை. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஆயர், ஒரு குருவானவர், ஒரு அருள் சகோதரி, ஒரு பொதுநிலையினரான நம்பிக்கையாளர் என்று சொன்னால் மிக மிக அருமையாக இருக்கும். அதைவிட என்ன பெரிய பேர் நமக்கு கிடைக்கிறது? He is friend of Jesus, beloved of Jesus. ஆண்டவருடைய நண்பர், அவருடைய தனிப்பட்ட அன்புக்குரியவர் என்று நம்மை பற்றி சொல்லப்படும் விதத்தில் நாம் வாழ வேண்டும். பாருங்கள், இந்த திருத்தூதர் யோவான் புதிய ஏற்பாட்டின் கணிசமான பகுதியை எழுதியிருக்கிறார் என்று சொல்லலாம். 4வது நற்செய்தி 21 அதிகாரங்கள், கடைசி திருவெளிப்பாடு 22 அதிகாரங்கள், ஆக மொத்தம் 43 அதிகாரங்கள், 3 திருமுகங்கள், கடிதங்கள். யோவான் எழுதிய முதல் கடிதம் 5 அதிகாரம், 2வது கடிதம், 3வது கடிதம், எல்லாம் சேர்த்து 7. பாருங்கள், இப்படி 50 அதிகாரங்கள். என்னுடைய குரலில் ஒரு 3 மணி நேரம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த 5 நூல்களும் நீங்கள் மனசு வைத்தால் 2 நாட்களில் கேட்டுவிட முடியும், ஒரே நாளில் கேட்டுவிட முடியும். பாருங்கள், ஆண்டவரே, இந்த நற்செய்தியை, இந்த திருவெளிப்பாட்டை, இந்த கடிதங்களை எங்களுக்கு கொடுத்து சென்ற இந்த புனித யோவானுக்காக, அருளப்பெருக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று நான் இந்த நேரத்தில் நான் நன்றி கூறுகிறேன். அவற்றால் வளர்ந்திருக்கிறேன், வல்லமையை பெற்றிருக்கிறேன். அவருடைய நற்செய்திப்படி திருமுழுக்கு யோவான் வழியாக அவர் தன்னுடைய நண்பர் ஆந்திரேயாவோடு சென்று என்ன வேண்டும் என்று கேட்டார். எங்கே தங்குகிறீர்கள் என்று கேட்டார்கள். இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டிய பிறகு ஆண்டவரிடம் போனார், தங்கினார், சீடரானார். மற்ற நற்செய்திகளின்படி ஆண்டவர் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அந்த முதல் 4 சீடர்களை அழைத்தார். உடனே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்பற்றினார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரை பின்தொடர்வது, ஆண்டவரிடம் வருவது, அவரோடு நேரம் செலவழிப்பது,
அவருடைய அன்பை புரிந்து கொள்வது, சென்று மற்றவர்களை ஆண்டவரிடம் கொண்டு வருவது ஒரு சங்கிலி தொடர் போல. இப்படி அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவரும் நம்மை போல ஒரு சாதாரண மனிதர் தான், பலகீனர் தான். ஒரு தடவை அவருக்கு கோபம் வந்தது. அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும். சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, வானத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை எரித்து விடட்டும். கோபக்காரர். அவரையும் சகோதரரையும் பார்த்து இடியின் மக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் கோபம் நிறைந்த மனிதர். அவருக்கும் நம்மை போல ஆசை இருந்தது. சகோதரனையும் அம்மாவையும் கூட்டுக்கிட்டு போய் வல பக்கத்திலும் இட பக்கத்திலும் நாங்கள் உட்கார ஆசைப்படுகிறோம், வாக்களிக்க மாட்டீரா என்று கேட்கிறார்கள். ஆசை இருந்தது, கோபம் இருந்தது. ஆனால் இதை தாண்டி அவருக்கு அன்பு இருந்தது. ஆண்டவர் அவருடைய அன்பை உணர்ந்தார். ஆனால் தான் முக்கியமான நேரத்தில் ஆண்டவர் அவரை கூட்டி போகிறார். ஜேருசனுடைய மகளை உயிர்ப்பித்து கொடுக்கும் போது அவரை கூட்டி போகிறார். தாபோர் மலையிலே மறுரூபமாகும் போது அவரை கூட்டி போகிறார். கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய பாடுகளினோடே வேதனையை உணர்ந்து ஆறுதல் அளிப்பார் என்று அவரை கூட்டி போகிறார். முக்கியமான சீடர் நம்முடைய யோவான். ஆண்டவரே, அவருடைய அன்பை உணர்ந்தீரே ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிறோம். இந்த நற்செய்தி பகுதியில் வாசிக்க கேட்டோம். கல்லறை காலியாக இருக்கிறது. மரியம் மகதலேனா ஓடி வந்து யோவானிடமும் பேதுருவிடம் சொல்லுகிறார்கள். உடனே ஓடி போகிறார். பாருங்கள், ஆண்டவர் மீது இருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறாரே பாருங்கள். போன உடனே கூட நம்ம அவரை பத்தி கேள்விப்படுறோம். பெரியவங்களுக்கு மரியாதை. இன்னைக்கு நமக்கு பாடம். எவ்வளவு பேர் பெரியவங்களை மதிக்கிறது இல்லை. முன்ன வந்தாரு, இருந்தாலும் பேதுரு வர வரைக்கும் காத்திருந்து உள்ள நுழையாம இருக்கிறார். பாருங்க, அந்த தாட்சியை பாருங்கள். இந்த மனிதனிடம் இருந்த தாட்சியை பாருங்கள். ஆண்டவர் மீது ஆர்வம், பெரியவர்களை மதிப்பது, தாட்சி. பேதுருவுக்காக காத்திருக்கின்றவர் பாருங்கள். அதற்கு முன்பே உங்களுக்கு தெரியும், தைரியம், தாராளம். எல்லா சீடர்களும் ஓடி போய்விட்டார்கள். இவர்தான் நின்று கொண்டிருந்தார் சிலுவை அடியிலே. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவும் தாராளம், தைரியம், தாழ்ச்சி. நிச்சயமாக இவரிடம் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன் பல முறை, ஆண்டவரை அன்பு செய்தால் நீ என்ன செய்வாய்? அருளப்பரை போல, யோவானை போல. யோவான் 13 வாசிக்கிறோம். அவர் ஆண்டவருடைய மார்பு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார். If you love Jesus, you sit where others don't sit. நீ ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் உட்காராத இடத்திலே நீ உட்கார்ந்திருப்பாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் நிற்காத இடத்திலே நீ நின்று கொண்டிருப்பாய். சிலுவை அடியிலே நின்று கொண்டிருப்பாய். ஆண்டவரை அன்பு செய்தால் மற்றவர்கள் நிற்காத இடத்திலே நீ நின்று கொண்டிருப்பாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் ஆண்டவருடைய தாயை ஏற்றுக்கொள்வாய். இதோ உன் தாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் ஆண்டவரை தேடி ஓடுவாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் மீன்கள் அகப்பட்ட உடனே ஆண்டவருடைய வல்லமை உணர்ந்து அவர் ஆண்டவர்தான் என்று சொல்லுவாய். நீ ஆண்டவரை அன்பு செய்தால் இறுதி வரை மீண்டும் மீண்டும். சகோதர சகோதரிகளே, அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள் என்று சொல்வாய், வாழ்ந்து காட்டுவாய். நம்முடைய தந்தை சொன்னது போல அவர் ஒருவர் தான், இரத்த சாட்சி அல்ல, கடைசி வரை வாழ்வால் சாட்சி பகர்ந்து முதுமையிலே மரித்தார். அன்பு சீடர் நம் எல்லாருக்கும் வழிகாட்டுகிறார். ஆண்டவரை அன்பு செய்வோம், அவரை போல ஆண்டவரை அறிவிப்போம், தாராளமாயிருப்போம், தாழ்ச்சியாயிருப்போம், துணிந்து ஆண்டவருக்காக பாடுபடுவோம், நம் வாழ்வால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.